ஹாய் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ ஓவராலாக எல்லாம் ட்ரேடிங் பார்த்துக்கே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது இருக்குங்களா, இப்போது இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு 5 ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 75% வந்து ஓவராலாக ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஷேர்ஸாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் வந்து பஜாஜ் ஹவுசிங். ஸோ இப்போ வந்து 118 ரூபாயில் போயிட்டுருக்கு. இது வந்து 75% ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது. அண்ட் ரெண்டாவது வந்து கோபால் நம்கின் 275 ருபீஸில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது வந்து சனாதன் டெக்ஸ்டைல் 382 ருபீஸில் இருக்குது. அண்டு போனஸ் 2 ஷேர்ஸ் இருக்குது. அது பிலோ 100 ருபீஸ் தான். ஸோ ஓவராலாக வந்துட்டு செகிலிட்டின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அது வந்து 237 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் 75% வந்து அபோவ் தான் வந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங். ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் எதுக்காக அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோன்னா, ஸோ கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் இருக்கிற ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்டு வந்துட்டு HMA ஆக்ரோ. ஸோ இப்போது வந்து 29 ருபீஸில் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் பிக்காக இருக்கும் இந்த பியரிஷ் மார்க்கெட்டில். இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.